அம்மோ சொல்லி வேலையில அல்டிமேட். ஒரு எப்படி சொல்றது, படம் தொடங்கில இருந்து முடியும் வரைக்குமே சிரிச்சு செத்துட்டேன். அவ்வளவுதான், சிரிச்சு செத்துட்டேன். ஒரு படம் ஃபுல்லா எங்களை சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த படம் தான். ரியலி என்ஜாய்ட். சிங்கா படம், டப்பிங் படம்னாலே ஒரு முக்கிய முக்கியம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலான படம். நாங்கள் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறேன். வரவேற்கத்தக்க படம், நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. இயக்குனருக்கும் அந்த தரிந்தாக நடித்தவருக்கும் மனதில் நிற்கிற பாத்திரங்களாக செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 30 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த திரைப்படம் தென் பகுதியிலே பல திரையரங்குகளில் கூடுதலான நாட்கள் ஓடி வெற்றி படமாக பரிணமித்திருக்கிறது. அந்த திரைப்படத்தின் டப் செய்யப்பட்ட திரைப்படம் தான் இப்பொழுது உங்கள் முன் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தை 2 தடவை பார்த்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிற விடயம், அதே போன்று இந்த தணிக்கை சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்தவர் என்ற வகையிலே இந்த திரைப்படம் சிங்கள திரைப்படமாக இருந்தாலும் அது தமிழ் டப் செய்யப்படும் பொழுது பல திரைப்படங்கள் வெற்றி அளிப்பது. ஆனால் இந்த திரைப்படம் டப் முறையிலே சிறப்பாக டப் செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கான அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணும் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி இன்று இங்கே வேறு பல திரையரங்குகள் ரீகல் உட்பட ஏனைய திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் இப்பொழுது திரையிடப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. நீங்களை வீட்டுக்கு எடுத்து நீங்கள் உங்களுடைய கருத்தில் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்து சென்று அதனை மற்றவர்கள் பார்த்து வகையை வைத்திருக்கும் பொழுதே அந்த திரைப்படத்தின் ஞாபகம் வரும். இது ஒரு விளம்பர பொருளாக மாறும் என்பது எதிர்பார்ப்பு. இது ஒரு சிறிய விளம்பரம். இன்னைக்கு வந்து முட்டாள் தெரிந்த திரைப்படம் வந்து ராஜா தியேட்டர்ல போட்டிருந்தாங்க. அதை பாக்குறதுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம். அம்மோ சொல்லி வேலையில அல்டிமேட். ஒரு எப்படி சொல்றது, படம் தொடங்கில இருந்து முடியும் வரைக்குமே சிரிச்சு செத்துட்டேன். அவ்வளவுதான், சிரிச்சு செத்துட்டேன். ஸோ செம்மையா இருந்துச்சு படம். உண்மையாவே இது வந்து கண்டினியூவா ஓட போகுது எல்லா தியேட்டர்லயும். ஸோ என்னை நம்பி நீங்க கட்டாயமே அந்த படத்தை பாருங்க, உங்களோட சிரிப்புக்கு நான் வரும். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. மக்கள் தெரிஞ்ச வித்தியாசமாக எடுத்திருக்கணும். கிளாரிட்டியாக இருக்குது, நல்ல கிளியராக இருக்குது. விஷுவல் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்கணும். கதையும் ஒரு வித்தியாசமான கதை, நல்லா இருக்குது படம். குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாட்டு தான் கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் விளங்கல, மற்றபடி நல்லா இருக்குது. இசை நல்லா இருக்குது. டைம் போனதே தெரியல. நல்ல படம். ஸோ உண்மைக்குமே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிக் கொள்ளலாம். ஸோ அது ஒரு படம் ஃபுல்லா எங்களை சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த படம் தான். ரியலி என்ஜாய்ட். அண்ட் என்ன சொல்றது, ஒரு பேயா மாறிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இந்த படத்தினூடாக எங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ திஷார இம்புலான அவருக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். ஸோ சகோதர மொழி ஒரு இயக்குனர் எங்களோட யாழ்மனை நோக்கி அவங்க எங்களுடைய ஆதரவை நோக்கி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா யாழ் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னா நாங்க வந்து வந்தார வாழ வைக்கிற பூமி இல்லையா. ஸோ கண்டிப்பா நாங்களும் அவங்களுக்கான ஆதரவை கொடுப்போம். எங்களை நம்பி வந்திருக்காங்க. ஸோ மக்களை நீங்களுமே சப்போர்ட் பண்ணுங்க. உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இதுல பெற்றுக்கொண்டேன். தேங்க்யூ. ஃபுல்லாக சிரிச்சு உண்மையில வயிறே குலுங்கிட்டு, உண்மையில எங்களோட கர்மா இப்படி இருக்குமுன்றதை வந்து ஒரு காமெடியாக ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. உண்மையில நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையில பார்க்கக்கூடிய படம். நல்ல, அதாவது எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபிலிம் எல்லாமே செம்மையாக செஞ்சுருக்காங்க. உண்மையில நல்லா இருக்கு. The acting of Darindu, super, great direction. உண்மையாக சொல்ல போனால்
ஏதோ ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இது நேரம் போனதே தெரியல. மிகவும் அழகான ஒரு தீம் எடுத்து எங்களை ஃபிலோசபியையும் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க படம். நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. இயக்குனருக்கும் அந்த தரிந்தாக நடித்தவருக்கும் மனதில் நிற்கிற பாத்திரங்களாக செய்திருக்கணும். மிக்க நன்றிகள். இப்படியே படங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐ கால் அப் தரிந்து, ப்ளீஸ் கம். Your acting is so very good. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து விஎஸ் சிந்து. இந்த முட்டாள் தெரிந்த என்ற படம் எனக்கு ஒரு ஆள் வருவதுன்னா தான் இன்வைட் பண்ணி வந்தேன். இல்லாட்டி வந்து படம் கிளம்பிச்சு தான். பட் படம் பார்க்க வரும்போது ஒரு மைண்ட் செட்டில் வந்தது சிங்கா படம், டப்பிங் படம்னாலே எனக்கு ஒரு முக்கியம் இருக்குன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலான படம். நாங்கள் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை இன்னும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாயாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் மிஸ் பண்ணிடாங்க. ஒரு மொழி சம்மந்தம் இல்லாமல் வித்தியாசமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்ன்றது சப்போர்ட் பண்ண. இப்போ ஒரு இலங்கையில் இருக்கிற சினிமாவுக்கு ஒரு 2 மொழின்றதுக்கான ஒரு தொடர்பான படமாக இது அமையும்னு நிச்சயமாக நினைக்கிறேன். நான் இதில் நடித்தா ஆர்டிஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்கிறேன்னா அந்த செட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு கேரளா படம் மாதிரி தான் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கதையை முன்னிறுத்தி எடுத்த படம். கண்டிப்பாக குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமாங்க நல்ல என்ஜாயாக இருக்கும் பாருங்க. இன்றைக்கு நான் எதிர்பாராத விதமாக தான் இந்த படத்துக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் முதலில் சிங்களத்தில் இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இன்றைக்கு தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு காமெடி ஃபிலிம் தான். நல்லா இருக்குது. இந்த திரைக்கதையாகட்டும், கதை திரைக்கதையாகட்டும், நடிப்பாகட்டும் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கண்டிப்பாக வந்து இது இன்னும் எத்தனை நாள் தியேட்டரில் இருக்குமோ தெரியாது. ஆனால் எங்களை தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். இதனுடைய படக்குழுவினர் எல்லோருக்கும், இசையமைப்பாளர்லேருந்து, இயக்குநர்லேருந்து, நடிகர்கள், சினிமோட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர்கள் இப்படியான ஒரு இந்த ஜோனர்லேயே அடுத்த படம் கொடுக்குறதும் நல்லா இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து எங்களுக்கு ஒரு காமெடி ஃபிலிம்ஸ் வந்து வராத மாதிரி ஒரு ட்ரையாக இருக்குது அந்த சைட். ஸோ அந்த சைடை வந்து அவையில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. මෝඩ දමජු චිත්‍රපටිය ලංකාවේ තිරගත වුණා. මං හිතන්නේ සිංහල ප්‍රේක්ෂකයෝන්ගේ චිත්‍රපටි රිලීස් වෙන චිත්‍රපටි ශාලාවල. ඉතින් මේ පළවෙනි වතාවට තමයි මං හිතන්නේ මේ උතුරු නැගෙනහිර පළාත්වල අපි මුට්ටාල් තලදු නමින් මේක මෝඩ දමජු චිත්‍රපටිය ඩබ් කරලා රිලීස් කරන්නේ. ඉතින් අද යාපනයේ ස්පෙෂල් ස්ක්‍රීන් එකක් තිබ්බා. ඉතින් මං හිතන්නේ මේ අපි මෝඩ තරංජු චිත්‍රපටිය තිරගත කරලා ඒ ලැබිච්ච ප්‍රේක්ෂක ප්‍රතිචාර වගේම තමයි මුට්ටාල් තරංජු චිත්‍රපටිය තිරගත කරලා මේ දමිළ කතා කරන අපේ සහෝදර සහෝදරියන්ගේ මුට්ටාල් තරංජු චිත්‍රපටියට ලැබිච්ච ප්‍රතිචාරات. ඉතින් හරිම සන්තෝෂයි මේ එක්ස්පීරියන්ස් එක. මං හිතන්නේ අපි දුර බැහැරක ඉඳන් ආවත් අපිට අපේ තියෙන ඒ හැඟීමම තමයි මං හිතන්නේ අපේ සහෝදරයන්ගෙන් ලැබුණේ. ඉතින් ගොඩක් සන්තෝෂයි මේ පැත්තේ චිත්‍රපටි ගැන තියෙන උනන්දුව සහ ඒ තියෙන එක්ස්පීරියන්ස් එක මං හිතන්නේ අපිට අලුත් අත්දැකීමක්. ඒක මං හිතන්නේ ලංකාව වටේම භාෂාව බැරියර් එකක් නොවි මං හිතන්නේ හැම චිත්‍රපටයක්ම රස විඳින්න හැමෝටම දායකත්වය දෙන්න පුළුවන් වෙයි කියලා මං හිතනවා. ඉතින් යාපනයට මුට්ටාල් තලදු ආවා. ඉතින් මං හිතන්නේ එක්ස්පීරියන්ස් එක මරු. අයිබෝන් වනක්කම්. ඉතින් අද මෝඩ තරිඳු ස්ටාර්ට් කරා ජැෆ්නවල. ඉතින් ජැෆ්න විතරක් නෙමෙයි ලංකාවේ හෝල්ස් 25ක දමිළ භාෂාවෙන් ඩබ් කරලා මෝඩ තරිඳු දමිළ සිනමාවට ආදරය කරන ඔබට ෆිල්ම් එක බලන්න පුළුවන් මෝඩ තරිඳු මුට්ටාල් තරිඳු හැටියට. ඉතින් මම සූර්යා දයාරුවන් මේ තරිඳුගේ චරිතය රඟපාන්නේ. ඉතින් මම ශේෂ්ත්‍රයට ඇවිල්ලා දැන් අවුරුදු 15ක් වෙනවා. ඉතින් මගේ පළවෙනි චිත්‍රපටය තමයි සමනල සන්දෝනිය The Butterfly Symphony කියන චිත්‍රපටය ඩිරෙක්ටර් ජයන්ත චන්ද්‍රසිරි. ඉතින් මේ මගේ 14 වෙනි චිත්‍රපටය. ඉතින් මේ විදිහට අපේ සිංහල චිත්‍රපටයක් දමිළ භාෂාවෙන් අපේ දමිළ සිනමාවලින්ට ලබා දෙන්න ලැබිච්ච එක බොහොමත්ම සතුටුයි. ඉතින් ලංකාව විතරක් නෙමෙයි දෙස් විදේශ බොහෝ ප්‍රතිචාර ලැබෙනවා.
ඉතින් ආදායම් වාර්තා තියලා රෙකෝඩ් කියපු චිත්‍රපටයක් බවට පත් වුණා මෝඩ තරිඳු. ඉතින් බොහොම ආදරෙන් කියනවා අනිවාර්යයෙන්ම මුට්ටාල් තරිඳු නරඹලා ඔබගේ ආදරණීය ප්‍රේක්ෂක ප්‍රතිචාර අපිට ලබා දෙන්න. ඒක අපිට ලොකු හයියක්. ඉතින් මම හිතනවා මේ චිත්‍රපටය ඔබගේ ජීවිතයේ සිනමා අත්දැකීම් වලින් විශේෂිත සිනමා අත්දැකීමක් වෙයි කියලා. බොහොම ස්තුතියි.